இன்றைக்கி எங்கட வீட்டு இரவு சாப்பாடு இடியப்ப கொத்து. வாங்க எப்படி செய்தனான்றதுக்கு சொல்கிறேன். இடியப்ப கொத்து செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த மரக்கறியுமே எடுத்துக்கொள்ளலாம். நான் கேரட் தான் இருந்தது, கேரட்டை தான் எடுத்திருக்கிறேன். கோவா லீக்ஸ்ன்னு சொல்லி எதுவும் எடுக்கலாம். முதல்ல தேவையான மரக்கறி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைப்பேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக உள்ளி, 2 கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா துருவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுப்பில் பேனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் காணும். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் நற்சீரகமும் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி 3ஐயும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுவோம். நல்லா எண்ணெயில் பிரண்டு வர்ற மாதிரி வதக்கி விடுவோம். ஒரு கொஞ்சமாக எண்ணெயில் பிரண்டை விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்தா வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். அதுக்கு பிறகு துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். கேரட் சேர்த்த அப்புறம் நல்லா வதக்க தேவையில்லை, ஒரு 2-3 தடவை கிளறி விட்டால் காணும். அதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு ஒதுங்க வச்சுட்டு ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அந்த 3 முட்டையும் உடைச்சிட்டு அதுக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்து அதை நல்லா கிளறி விடுவோம். டக்குன்னு முட்டையை அடித்து ஊற்றின உடனே கிளறக்கூடாது. கொஞ்சம் குருணி துண்டாக வந்தால் அது டேஸ்ட் இருக்காது, கடிபடாது. கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் தான் சாப்பிடக்க நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பிறகு இந்த மாதிரி துண்டாக உடைச்சி விட்டுட்டு இனி நாங்கள் வெங்காயம் கேரட்டோடு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ உங்களோட உரப்புக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறேன். உங்களோட உரப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுவோம். இனி நான் இடியப்பத்தை உருத்தி வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ஒரு 8லேருந்து 10 இடியப்பம் வரைக்கும் எடுத்திருக்கிறேன். அதை நல்லா உருத்தி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி திரும்ப ஒரு கரண்டியாலேயே எடுத்துட்டு நல்லா கொத்தி எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக வந்துடும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இடியப்ப கொத்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.